ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேப்டர் மணி. ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாமா? நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் குற்றாலம் வரையும் வந்திருப்போம் இந்த சபரிமலை ட்ரிப்பில். இப்போ நம்ம குற்றாலத்துலேருந்து செங்கோட்டை வழியாக சபரிமலை போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கஸ்டமர் சாமிங்களாம் குற்றாலத்தில் குளிச்சுட்டு ஒரு 7:30-8 மணி போல் வந்துட்டாங்க. நம்ம அங்கேருந்து கிளம்பி செங்கோட்டை வழியாக தான் சபரிமலை ரீச் ஆக போகிறோம். காலையில் 8 மணி போல் வெயிலை பார்த்தீங்களா எவ்வளோ சுருன்னு அடிக்குது. ஆனால் இந்த கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு. அடிவாரத்துக்கு அந்த மலைகள், அந்த தென்னை மரம், இந்த ரூட்டே சூப்பராக சீனரிக்காக இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த லைனில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, செங்கோட்டை வழியாக கேரளா ரீச் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதாங்க, செங்கோட்டையிலேருந்து நம்ம ஒரு வழியாக மலைப்பாதைக்கு வந்தாச்சு. இனிமேல் நம்ம ஹில்ஸில் தான் ட்ரைவ் பண்ண போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக தான் ட்ரைவ் பண்ணி ஆகணும். இது ஃப்ளாட் ஏரியா மாதிரி டிரைவிங் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லா சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிடலாம். ஹில் ஸ்டேஷனில் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் சேஃபாக பொறுமையாக ஓட்டிக்கோங்க. உங்களுக்கு வியூ தெரிஞ்சால் மட்டும் ஓட்டா கெடுங்க. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. ஒரு மதியானம் 12:30 மணி போல் நம்ம சபரிமலை பக்கத்தில் கொஞ்சம் ரீச் ஆயாச்சு. கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் போகிற கூட்டம் யாருமே இல்லை. நாங்கள் மட்டும் தான் 2 காராக ஒன்றா போயிட்டு இருந்தோம். ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா. ஒரு வழியாக நாங்கள் நிலக்கல் ரீச் ஆயாச்சுங்க. இதுலேருந்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா எரிமேலி, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் நிலக்கல் பார்க்கிங் போயிடலாம். காருங்களுக்கு மட்டும் நிலக்கல்லேருந்து பம்பா ட்ராப் பண்ணுறக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு பாஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நம்ம பம்பா கிளம்பிட்டோம் சாமிகளை ட்ராப் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக சபரிமலை அடிவாரம் பம்பா வந்தாச்சு. நம்ம இங்கே சாமிங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு நம்ம நிலக்கல் பார்க்கிங் கிளம்ப போகிறோம். அவ்வளோதாங்க, கஸ்டமர் சாமிகளாம் இறக்கி விட்டு நம்ம நிலக்கல் பார்க்கிங்க்கு வந்தாச்சு. இங்கே ஒரு காருக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபாஸ்டாக் இருந்தால் அதிலே ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அங்கேருந்து வந்து ஒரு மணி நேரம் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நான் வெளியே வந்து பார்த்த லொக்கேஷன் இதுதான். பார்க்கிங் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் பனி இறங்குற டைமு. அந்த மலையில் நல்லா கூலிங்காகவே இருந்துச்சு. லைட் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்க்கிங் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பார்ட் 3 அடுத்த வீடியோ நான் எங்கே போனேன்னு நான் போடுறேன். அது வரை வெயிட் பண்ணுங்கள். டாட்டா, வரட்டா மாமே.